அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திப்பது சந்தோஷம். இன்றைக்கு வந்து இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுவும் வீட்டுள்ள பொருட்களை கொண்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதோட கோதுமை மாவை பயன்படுத்தி இப்போ வரப்போகிற உங்களுக்கு ஹஜ் போனாலும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இது பிகினர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கோதுமை மாவை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நான் இந்த கப்பாலே அளந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு வீட்டில் உள்ள இந்த கப் இருந்தாலும் அளந்து எடுத்துக்கலாம். நான் இதால் 2 கப் அளவு மாவு எடுத்துட்டேன். அதே கப்பால் தான் நான் இப்போ சீனியே மலர்ந்து எடுத்துக்க போகிறேன். சீனி வந்து இது சிரப் செய்கிறதுக்கு. அதாலே 1/4 கப் அளவு சீனியை மலர்ந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை வந்து நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பட்டர் இல்லாட்டி நெய் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பட்டர் தான் சேர்த்துட்டேன். ஒரு ஃபேன் சூடாகி வர சொல்ல நான் எக்ஸ்ட்ரா பட்டர் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இந்த 100 கிராம் எக்ஸ்ட்ரா பட்டர் தான். அதில் எல்லாமே மெல்ட் பண்ணி வச்சுட்டேன். மீதமுள்ள தரவாசி அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் திரும்ப தேவைப்படும் எனக்கு. இப்போ இந்த மாவை வந்து இதில் போட்டு நல்லா கை விடாமல் ரோஸ்ட் பண்ணி இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் மட்டும். இந்த பட்டர் போட்டு இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டா இந்த மாவு நல்ல ஒரு வாசமாகும். நீங்கள் இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்த பிறகு நீங்கள் இப்படியே எடுத்து இதை ஆற வச்சுக்கோங்க. இது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதோடு நான் வந்து மில்க் பவுடரும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இதோட ஒரு பிஞ்சளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் எடுத்துக்கலாம். எல்லா வீட்லேயும் ஃப்ரெஷ் மில்க் இல்லை. அப்போ நான் மில்க் பவுடர் தான் கரைச்சி எடுத்துட்டேன். அதால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இன்னப்படி மாவை நல்லா நீங்கள் கையாலே பிணைஞ்சு எடுத்துக்கணும். நான் எடுத்து வச்சுருந்த இந்த பட்டர் உருக்கி வச்சுருந்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா கையாலே நல்லா பிணைஞ்செடுத்துட்டேன். நீங்கள் கையால் இன்னப்படி பிணையிற டைமுக்கும் நீங்கள் அந்த மாவை வந்து நல்லா ஸ்டிக் வைக்கணும்னா நல்லா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதோட சரியான கன்சிஸ்டன்ட். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சுட்டு நான் வந்து இப்போ சிரப் தான் செய்ய போகிறேன். என்னென்னா சுகர் சிரப். அது வந்து இந்த குலாப் ஜாமுன் செஞ்சு அதில் போடுறதுக்கு தான். வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம். அதையும் இந்த குலாப் ஜாமுன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செய்கிறாங்க. கோதுமை மாவால் இல்லாட்டி மில்க் பவுடர் ரவா அப்படிகளை போட்டு. உங்களுக்கு இந்த லேசான முறையை உங்களுக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நீங்கள் இன்னப்படி சீனியை போட்டு அதோட அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ 1/2 கப் சீனி போட்டேன்டா நீங்கள் 1/2 கப் தண்ணியை ஊற்றி அதோட வாசத்துக்காக ஏலக்காய் 2 நல்லா தட்டி போட்டுக்கோங்க. போட்டு இன்னப்படி நல்லா பாகு பார்த்து காய்ச்சிடுங்க. அந்த நூல் பதம் தேவையில்லை. கையில் ஒட்டுற பிசு பிசு தன்மை எடுத்துருந்தால் போதும் உங்களுக்கு. அதுதான் சரியான பதம் இதில். இதை அப்படி இறக்கி அப்படியே ஆற வச்சுடுங்க. இதோட நீங்கள் ஒரு பிஞ்சளவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கணும் கட்டாயம். இப்போ கைக்கு நெய் இல்லாட்டி கீ அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் சரி அப்படி கையால் சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு போட்டு எடுத்துக்கலாம். உருட்டி கையில் இன்னப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்னப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்னதாகவே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா பொரிக்கிற டைமுக்கு அது நல்லாவே பெருசாகி வரும். இப்படி சின்ன சின்ன குட்டி உருண்டையாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் இப்படி செஞ்சு எடுத்த போகிறோம். இப்போ நாங்கள் இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் எண்ணெய் ஊற்றினப்புறம் எண்ணெய் சூடாகி வரசலே போட்டுக்கோங்க. போட்ட பிறகு நீங்கள் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வச்சு இன்னப்படி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வரசலை நீங்கள் இறக்கிடுங்க. இன்னப்படி நீங்கள் இப்போ இறக்கி எடுத்து ஒவ்வொன்றா எல்லாம் பொரித்த பிறகு இது இப்படி தான் இருந்தது. இப்போ இதை வந்து நான் சுகர் சிரப்பில் போட்டு அப்படியே ஊற வச்சிட போகிறேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி. இது ஒரு 2-3 ஹவர் ஊற வச்சுட்டாலும் சரி. ஆனால் நைட் ஃபுல்லாக ஊறிட்டால் காலையில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இன்ஷால்லா நீங்கள் இப்போ வரப்போகிற ஹஜ் நாளைக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். ஒன்று கூட மீயாது. ஏன்னா அப்படி டேஸ்ட் கூட இது.
இப்போ நான் இதை அடுத்த 2, 3 ஹவருக்கு பிறகு தான் இதை எடுத்து காட்டினேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இப்போ இது இந்த சுகர் எல்லாம் நல்லா என்னப்படி ஊறி நல்லா க்ளீனாக வந்திருந்த. இப்போ இதை வந்து இன்னொன்றுக்கும் நான் மாற்றிண்டேன். சுகர் பேஷண்ட் டைம் தான் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்கள். என் இதில் சுகர் சேர்த்திருக்கிறதால. உங்களுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட விருப்பம்னா நீங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். வீட்லேயும் லேசான முறையில். உங்களுக்கு மில்க் பவுடர் அதிக அளவு சேர்க்க தேவை. இந்த கோதுமை மாவு இருந்தாலே போதும். ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் இருந்தால் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஹஜ்ஜி பெருநாள் அட்வான்ஸ் ஈத் முபாரக்.